இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கடந்த வாரங்களாக யாக்கோபு நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 2 பிரசங்கங்களாக முன்னுரை, யாக்கோபின் பின்னணி, அந்த நிருபத்தினுடைய பின்னணியும் அது எதற்காக எழுதப்பட்டது என்பதையும் நாம் சிந்தித்தோம். இந்த நாள் இந்நாள் முதற்கொண்டு நாம் அந்த வசனங்களை வியாக்கியானமாய் நாம் கற்றுக்கொள்வோம். 3 விதமான பிரசங்கங்கள் உண்டு. ஒன்று எக்ஸ்போசிட்டரி ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வியாக்கியான பிரசங்கம். ரெண்டாவது டெக்ஸ்சுவல், அதாவது பத்தி ஒரு பகுதியை எடுத்து பகுதி பிரசங்கம். மூன்றாவது டாபிக்கல், ஒரு தலைப்பை எடுத்து பிரசங்கிப்பது. இப்போது குட் ஃப்ரைடே அப்படின்ற தலைப்பில் நம்ம பிரசங்கிக்க போகிறோம். ஆனால் நாம் வேதத்தை அதிகமாய் புரிந்து கொள்வதற்கு வியாக்கியான பிரசங்கங்கள் நமக்கு அதிக உதவி செய்யும். ஏனென்றால் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அதன் மூலமாக கடவுள் நமக்கு கற்றுத்தருகிற சத்திய படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும், நம்மையும் மாற்றிக்கொள்ள முடியும். நாம் எல்லாம் குறை உள்ளவர்கள், அதை ஒரு காலம் நம்ம மறந்துடக்கூடாது. யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் இந்த திருச்சபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரசங்கத்தினுடைய நோக்கமே அந்த பிரசங்கத்தை நாம் கடைப்பிடிப்பது. யாக்கோபினுடைய நோக்கமும் அதுதான். நம்ம அதை தான் படித்தோம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதுதான் யாக்கோபினுடைய பிரதான நோக்கம். அதை நான் திருச்சபை இடத்துல கடந்த நாட்களில் நான் பார்த்தேன். நான் அதை சொல்லணும் அப்படின்ட்டு வரும்பொழுது நான் மறந்து போகிறேன். நான் முதல் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு நான் நடுவில் சொன்ன சேர்லாம் எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பிரசங்கத்துக்கு பிறகு நான் பார்த்தேன், எல்லாருமே நிறைய பேர் சேரை எடுத்து போட்டது. ஆகவே அது ஒரு பெரிய, இந்த பழமொழி சொல்லுவாங்களே, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தயன், அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. இல்லை, நம்ம பெருமைக்காக சொல்லலை, வசனத்திற்கு இவ்வளவு சீக்கிரமாக கீழ்ப்படுகிற திருச்சபையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே அது மிக தொடர்ந்தேர்ச்சியான ஒரு பழக்கமாக மாறணும். அது வெறும் சேர் எடுத்து போடுறதில்லை. எல்லா விஷயத்திலையும் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, இன்றைக்கு நாம் யாக்கோபு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு தியானிப்போம். வருகிற நாட்களிலே அப்படி ஒரு வசனம் மாத்திரம் அல்ல, நாம் சில வசனங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் தியானிப்போம். அடுத்த வாரம் வரும்பொழுது, அடுத்த 3ஆவது வாரம் வரும்பொழுது என்னுடைய பிரசங்க வேளையில் நீங்கள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் யாக்கோபு புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உங்களால் எத்தனை தடவை படிக்க முடியுமோ படிச்சுட்டு வாங்க. என்னங்க 8 வசனம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? நீங்கள் படிங்க. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய வசனத்தை படிக்க நமக்கு புதிய சிந்தனைகளையும் புதிய பாடங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறார். அது போதர்களுக்கு ரொம்ப புரியும், ஏன்னா மற்றவர்களுக்கு புரியுமில்ல. நாங்கள் ஒரு வசனத்தை திருப்பி படிக்கும் பொழுது புதிய சிந்தனைகளை கடவுள் கொடுக்கிறார். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் வருகிற நாட்களில் யார் பிரசங்கித்தாலும், ஒருவேளை முன்கூட்டியே அந்த காரியம் உங்களுக்கு தெரியுமானால் அதை குறித்து நீங்கள் படித்து வரும்பொழுது கர்த்தர் உங்களோடு அதிகமாய் பேச வாய்ப்பு உண்டு. இப்பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வேதத்தை வைத்து வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும். ஓகே, இன்றைய நாளின் தலைப்பு கிறிஸ்துவின் பணிவிடைக்காரன். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பணிவிடைக்காரன். யாக்கோபு, நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். யாக்கோபு யாருடைய சகோதரன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாய் இருந்தும் அவன் அதை பெருமை கொள்ளாமல், அந்த நிலை நமக்கு இயல்பாகவே அப்படி ஒரு நம்முடைய பின்புலத்தை குறித்து, இல்லை நம்முடைய படிப்பை குறித்து, நம்ம பேக்ரவுண்டை குறித்து நமக்கு பெருமை இருக்குது. நாங்களாம் கூட அப்படி பேசியிருக்கிறோம், எங்கள் குடும்பம் இப்படி இப்படின்ட்டு. நான் இன்றைக்கி ரொம்ப நான் அதை குறித்து வருத்தப்படுகிறேன். இல்லை, உலக பிரகாரமாய் நாம்
எவ்வளவு மோசமான பெருமைகளை கொண்டிருந்தோம். அப்படி பெருமை கொள்ள முடியுமானால் யாக்கோபு அதிகமாய் பெருமை கொண்டிருக்கலாம். என்ன கொண்டிருக்கலாம்? நான் யார், என்னங்க நான் யார், சீஃப் மினிஸ்டர் பையன் அப்படின்னு யாரோ சொல்லாமல் இருப்பீங்களா? ஐயோ எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு யாராவது நீங்கள் சீஃப் மினிஸ்டர் பிள்ளையாக இருந்தால் சொல்லுவீங்களா? இல்லை, முடிஞ்சால் மூச்சு விடுறதுக்கு இல்லை 10 முறை சொல்லிடுவீங்க. அதுதான் இந்த மனிதர்களுடைய சுவாபம். ஆனால் யாக்கோபினுடைய சகோதரன் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு தன்னை கிறிஸ்துவின் சகோதரன் என்று கூறி பெருமை கொள்ள துணியாமல் என்ன சொன்னான்? ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய யாக்கோபு, வேலைக்காரன், ஊழியக்காரன் என்று சொல்றதை விட பணிவிடைக்காரன். சரிங்களா? அப்போ ஏன் இந்த யாக்கோபு அப்படி சொல்லணும்? ஏமா அப்படி சொல்லணும்? ஏனென்றால் நம்முடைய அழைப்பு, அதாவது சீஷர்களுடைய அழைப்பு, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டுவதற்கு நாம் அழைக்கப்படாமல் நாம் கிறிஸ்துவின் அடிமைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு மாத்திரமல்ல, கடவுளின் சீஷராக இருந்த, இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருந்த பலர் தங்களை அப்படி பிரகடனப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் படிக்கலாம். ரோமர், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் போதுங்க. அப்போ பவுல் என்ன சொல்றான்? நான் யார்? நான் இயேசு கிறிஸ்துவின் பணிவிடைக்காரன், வேலைக்காரன். அந்த ஊழியக்காரன்றது நீங்கள் நம்ம உலகத்தில் ஊழியக்காரன் ஒரு பெரிய பொசிஷனாக காட்டிட்டாங்க. அதனால் நீங்கள் ஊழியக்காரன்றதை கொஞ்சம் மறந்துடுங்க. எங்கள் ஊழியக்காரன்னா பணிவிடைக்காரன் அர்த்தம். எங்களை பற்றி தாங்க நான் பேசுகிறேன். இல்லை, பவுலை காட்டிலும் ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்துட முடியுமா? பவுலை காட்டிலும் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்துட முடியுமா? அவர் சொல்கிறார், நான் அதிகமாக பேசுகிறேன், ஏன்னா நான் என்ன பண்ணேன்? அதிகமாக பிரயாசப்பட்டேன்றார். பவுலை காட்டிலும் கடவுளுக்காக பிரயாசப்பட்ட ஒரு இருக்க முடியும். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் நம்ம என்ன சொல்லணும்? வேலைக்காரன். நீங்கள் இன்னொரு இடத்துல அதே பவுல் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் மறுபடியுமாக தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். என்னங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய ஊழியக்காரன். நீங்கள் திருப்பியும் இந்த இடத்துல அதுக்கு நான் விளக்க சொல்ல போகிறேன். அப்போ பவுல் யார்? கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பவுல் மாத்திரமல்ல, பேதுருவும் சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்கிறாருங்க? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் ஊழியக்காரனும். பேதுரு யார்? பவுல் யார்? ஊழியக்காரன். பேதுரு யார்? ஊழியக்காரன். நீங்கள் யூதா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். யூதா எழுதுகிறான். என்ன எழுதுறான்? ஊழியக்காரனும். யூதா யார்? கிறிஸ்துவின் ஊழிய. ஏன் இந்த மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய சீஷர்கள் எல்லாம் தங்களை பவுல் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள முடியுமானா? அவன் சொல்கிறான், தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறான், என்னை போல ஒரு மனிதன் இல்லை. நான் யூதருக்கு யூதன் இல்லை, நான் பென்யமின் வம்சத்தான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத. அப்போ பெருமை பாராட்டுறதுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் எங்குமே சொல்லலை. அதெல்லாம் நான் குப்பன் என்றேன். ஆனால் நான் பெருமை பாராட்டுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன? நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்பதிலே நான் பெருமை கொள்ளுகிறேன். என்னங்க, ஆக இவர்கள் ஏன் தங்களை ஊழியக்காரன்? நீங்கள் இந்த கிரேக்க பதம், அதாவது புதிய வேதம் 3 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியல. அதாவது முதலாவது வேதம் எழுதப்பட்ட மொழிகள் 3. ஒன்று எபிரேயம், ஈப்ரு. இன்னொன்று எபிரேயம், பழைய ஏற்பாடு அதிகமான புத்தகங்கள் எபிரேயம். இன்னொன்று கிரேக்கம், புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பகுதிகள் அரேமிக் அப்படின்ற மொழியில் எழுதப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் இந்த ஊழியக்காரர் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த பதங்கள், அதனுடைய விளக்கம் என்னன்னா, அதற்கு ஒரு வார்த்தை கிரேக்கத்தில் பயன்படுது, டூலோஸ். அப்படி என்றால் அடிமை என்று அர்த்தம். என்னங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் இங்கே பவுல் சொன்னார்ல ஊழியக்காரன்னு, பேதுரு சொன்னார்ல ஊழியக்காரன்னு, அந்த இடத்தின் விளக்கம் என்ன? நாங்கள் கிறிஸ்துவின் அடிமைகள்.
அப்போ ஏன் இந்த மனிதர்கள் தங்களை அடிமைகளாக பாவித்து கொண்டார்கள்? கிறிஸ்துவின் அடிமைகளாக ஏன் பாவித்து கொண்டார்கள்? ஏனென்றால் அவர்கள் அழைக்கப்பட்டதின் நோக்கமே அவர்கள் கிறிஸ்துவுக்கு பணிவிடைக்காரர்களாய் வாழ வேண்டும். நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம நினைக்கிறோம், நான் பாட்டு பாட அழைக்கப்பட்டிருக்கிறேன், இல்லை நான் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மியூசிக் வாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் இதனுடைய எல்லா சாராம்சமும் இதை வைத்து நீங்கள் பாடல் பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், மியூசிக் வாசிக்கலாம். அதை வைத்து நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள துணியக்கூடாது. கடவுள் ஏன் உங்களுக்கு இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார்? நீங்கள் கடவுளுக்கு அடிமைகளாக பணி செய்ய வேண்டும். என் விசை தாளந்தை வைத்து நான் கடவுளுக்கு அடிமை போன்று பணி செய்ய வேண்டும். என் பாடல் தாளந்தை வைத்து நான் கடவுளுக்கு அடிமை போன்று பணி செய். நான் எப்படி பாடுறேன் தெரியுமா? நீங்கள் எப்படி வேணாலும் பாடுங்க. இல்லை, உங்களை பாட வைத்தவர் கடவுள். உங்களுக்கு தஞ்சை சரபோஜி மன்னர் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் பெரியவங்களுக்கு தெரியும். தஞ்சை சரபோஜி மன்னருடைய சமஸ்தானத்தில் கவிஞரா இல்லை அரச கவிஞராக வேலை செய்தவர் தான் வேதநாயகம் சாஸ்திரி ஐயர் அவர்கள். இந்த வேதநாயகம் சாஸ்திரி ஐயர்களை அந்த அரசு கவிஞர்களுடைய வேலையை என்ன பண்ணோம்? ராஜாவை புகழ்ந்து பாடினா. அதான் அதுக்காக தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்கு. இல்லை, அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வேதநாயக சாஸ்திரி ஐயாவுக்கு வந்தது. என்னன்னா, ராஜா சொன்னார், என்னை பாடணும் அப்படின்னு. இல்லை, கவனிக்கிறீங்களா? நீங்கள் கவனிச்சிங்கன்னா தூங்க மாட்டீங்க. நான் பார்க்குறேன் சில பேர் தூங்குறேங்க. ராஜி சொன்னார், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நான் ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்கள் தூங்காதீங்க. அது மிக உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வேதநாயகம் சாஸ்திரி ஐயா, நாளைக்கு நீங்கள் என்னை பற்றி பாடணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஒரு பாட்டு பாடினார். அந்த மன்னர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன பாட்டு தெரியுமா? இயேசுவையே துதி செய் மனமே, நீ இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவை. மன்னர் அதுக்காக கோவப்பட்டாலும் சாஸ்திரியர் ஐயருடைய வைராக்கியத்தை குறித்து ரொம்ப அவர் மெச்சி கொண்டார். இல்லை, ஆகவே என்னை பாட வைத்தவர் கடவுள், என்னை பேச வைத்தவர் கடவுள், இல்லை என்னை நிற்க வைத்தவர் கடவுள். அதுக்காக நான் பெருமை கொள்வதற்கு ஒன்றுமில்லை. நான் தாழ்மைப்பட வேண்டும். ஆகவே அது ஏன் நான் கடவுளின் பணிவிடைக்காரனாய் அடிமையாக வாழ வேண்டும்? ஏனென்றால் நான் அதற்காகவே அழைக்கப்பட்டேன். மத்தேயு இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறார். பரிசேயர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்களை பெருமை பாராட்டாதிருப்பீர்களாக. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது கீழே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை என்ன பார்க்க பிடிக்கலையானாலும் பிரசங்கத்துக்காக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஐ கான்டாக்ட் வைக்கும்பொழுது, கம்யூனிகேஷனில் முக்கியமானது ஐ கான்டாக்ட் வைக்கும்பொழுது நீங்கள் அந்த நபர் சொல்லுகிறத சரியாக கேட்க முடியும். இப்போ என்ன நம்ம படித்தோம்? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்களை ரபின்னா என்ன அர்த்தம்? போதகர் என்ற அர்த்தம். பேசாமி சொல்கிறார், நீங்கள் யாரும் உங்களை போதகர்னு கூடக்கூடாதுன்றார். ஏன்? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நான் பைபிள் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். பைபிளில் வாசிக்கணும்னு நான், கிறிஸ்து ஒருவரே போதகராக இருக்கிறார். நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரான், நல்ல போதகரே அப்படின்றான். உங்களுக்கு தெரியுமா அதனுடைய ஏன் அங்கே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, அவனுடைய கமெண்ட்டை ஏற்றுக்கொள்ளலையே. நீ என்னை நல்லவன் என்று அப்படின்னா இயேசுக்கு நல்லவர் இல்லையா? இயேசு நல்லவர் இல்லையா? அவன் என்ன ஐடியாவோட வந்தான் தெரியுமா? அதானே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்கிற கடவுள். அவன் என்ன ஐடியா வரான்? இவரை நல்லவன் சொன்னா ஜனங்க நம்மளையும் நல்லவர்னு சொல்லிடுவாங்க. அதனால அவரை என்ன பண்ணுறான்? நல்ல போதகரேன்றான். ஆண்டவர் அவனுடைய சிந்தனையை பார்த்து, எப்போ நீ என்னப்பா நல்லது சொல்ல, அப்போ அவனுடைய சிந்தனையை அடிக்கிறார். இல்லை, இப்போ இயேசு கிறிஸ்துவ நீங்கள் உங்களை போதகர், கிறிஸ்துவை தவிர போதகர்
இல்லையே, என்ன ஒரு அருமையான ஒரு போதகரை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லை? எல்லா நேரத்திலும் என்னை நேர்த்தியாய் போதித்து வழி நடத்துகிற போதகர். மற்ற இந்த உலக போதகர்கள் தவறலாம், இந்த உலக போதகர்கள் இல்லைம்மா விசாரிக்காமல் போகலாம். ஆனால் இந்த பரம மேய்ப்பனாகிய நல்லாயன் என்னை போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உன்னை ஆலோசனை பண்ணுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துவேன் என்று போது என்னங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல இயேசுசாமி சொல்கிறார்ல, அந்த ஊழியக்காரனா ஏன் நாம் அவருடைய ஊழியக்காரர்களாக நாம் பெருமை கொள்ளக்கூடாது, என்னுடைய பொசிஷனில் நீங்கள் போதுகிறனே சொல்லக்கூடாதுன்ட்டு இந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையாக தானே இருக்குது. நான் ஏதாவது தப்பாக மாற்றி திருச்சி சொல்கிறேன்னா, வசனம் சொல்லுதில்ல போதுகன்னு சொல்லக்கூடாதுன்னு, ரைட். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் ரெவரண்ட்னு போட்டுக்கிறாங்க, அப்புறம் பிஷப், அப்புறம் ஆர்ச் பிஷப். இந்த ரெவரண்ட், பிஷப், இந்த வார்த்தைகள் கடவுளுக்கு பிரயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். சங்கீதத்தில் ரெவரண்ட் என்ற வார்த்தை கடவுளுக்கு பிரயோகப்பட்ட. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அழைக்கப்பட்டது என்னுடைய பணிவிடைக்காரராய் இருக்கவே இல்லை. உங்களுக்கு பல பேர் வச்சு சொல்லிக்கல்ல. பிஷப்னா டீக்கன் அப்படின்ற வார்த்தைக்கு உதவிக்காரர்கள் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு டீக்கன் என்ற வார்த்தை ஒரு பெருமைக்குரிய வார்த்தை ஆயிடுச்சு திருச்சபைகளில். அப்புறம் எல்டர், மூப்பர் என்கிற வார்த்தை பெருமைக்குரிய வார்த்தைகள் ஆயிடுச்சு. எப்படி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? இது எல்லாமுடைய நோக்கம் கடவுளுடைய அடிமை. இயேசு கிறிஸ்து யோவான் 13:12 சொல்லுகிறார், ஒரு ஊழியக்காரனாய் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் இந்த யோவானில் சுவிசேஷத்தில் சொல்கிறார். யோவான் 13:12-17 வரைக்கும் வாசிப்போம். தயவு கூர்ந்து நீங்கள் வேதத்தை பின்பற்றலாம். எவர்களுடைய கால்களை எவர் கழுவினார்? சீஷர்களுடைய கால்களை இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர். யாருங்க இந்த இயேசு கிறிஸ்து? எங்க வீட்டு வேலைக்காரனா? யாருங்க? தேவகுமாரன். அப்படின்னா புரிஞ்சுதான் நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய. நீங்க யோவான்ல வாசிக்கிறோம், அவரை கொண்டு அவருக்கென்று சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. யாரு? சிருஷ்டிப்பின் கர்த்தா. இந்த சிருஷ்டிப்பின் கர்த்தா சீசர்களுடைய காலை கழுவுறாருங்க. என்னங்க? வானம் என்னுடைய சிங்காசனம், பாதப்படியினாலே உலகை இல்லமா அழிக்க வல்லவர். அவர் பாதப்படிக்கு பூமி தாங்காது. அந்த இயேசு கிறிஸ்து என்னமா தன் சிருஷ்டிப்பின் பாதத்தை கழுவுகிறார். என்ன ஒரு 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 வல்லமையுள்ள ஆண்டவர்! என்ன ஒரு எடுத்துக்காட்டு! என் வாழ்க்கை அதாவது நம்ம நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஆனால் நம்ம வாழறது கிடையாது, சொல்ல மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் என் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் எதை தம்முடைய சீஷர்களும் தம்முடைய பிள்ளைகளும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினாரோ அவர் அப்படியாகவே வாழ்ந்து செயல்படுத்தினார். இப்போ சொல்லுங்க, இப்போ படிங்க பார்க்கலாம். கால்களை கழுவி தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து எவர்களை நோக்கி? அவர் கால்கள் கழுவின தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் உங்களுக்கு இப்பொழுது செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? என்னங்க அறிந்திருக்கிறீர்களா? இன்னைக்கும் கால் கழுவிட்டு இருக்கிறோமே. வெரி சேட் டு சே. இன்றைக்குங்க இப்போ வரப்போதில்ல, லென்த் காலம் முடிஞ்சிட்டு, இன்றைக்கும் பாரம்பரிய திருச்சபைகளில் உட்காந்து என்ன பண்ணுறாரு? போதகர் என்ன பண்ணுறாரு? கால் கழுவு. காரணம், அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. ஆண்டவர் சொன்னது அதே, நான் செய்ததையே நீங்கள் செய்யணும்னு சொல்லலை. நான் எதற்காக இதை செய்தேன் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Have you ever known? For what reason I have washed your feet? உங்களுடைய பாதங்களை எந்த நோக்கத்திற்காக, அதை அறிவேன். ஆனால் நம்ம அவர் எதற்காக அதை செய்தார்ன்றதை நம்ம அறியல. எதை செய்தாரோ அதை செய்கிறோம். சிலுவை எதுக்கு சுமந்தார்? அது இப்போ பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சிலுவை சுமப்பேன். இப்போ பாருங்க, ரோம கத்தோலிக்க திருச்சபை என்ன பண்ணோம்? பெரிய சிலுவை செஞ்சு சுமக்கும். அறிவீனமான அறியாமை உள்ள திருச்சபையாக நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் ஏன் மரித்தார், ஆண்டவர் ஏன் பிறந்தார், ஆண்டவர் ஏன் உயிர் தெழுந்தார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியலைன்னா ஒரு நாளிலே நம் திருச்சபை பின்மாற்றம் அடையும். ஏன் அப்படி சொல்ற?
இப்போ ஆரம்பத்தில் பாராட்டினல, ஏன் இப்படி சொல்கிறேன்? பாராட்டை ஏற்றுக்கொண்டீங்களே, ஏன் இப்படி சொல்கிறேன்? ராஜஸ்தான் என்கிற மாநிலத்தில்ங்க ஒரு திருச்சபை, ஒரு சர்ச் கோயிலாக மாறிச்சு. யாராவது அந்த நியூஸ் கேட்டிங்களா? ஒரு சர்ச் கோயிலாக மாறிச்சு. ஒரு 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 ஐயா அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அது ஏற்றுக்கொண்டுன்னு நான் சொல்கிறேன், அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னு எனக்கு தெரியல. ஏற்றுக்கொண்டு தான் தன்னை பிரகடனப்படுத்தி அவர் என்ன பண்ணார்? தன் சொந்த நிலத்தில் ஒரு திருச்சபை கட்டினார். கட்டி முடித்து அதை ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து வச்சுருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நாம் மறுபடியும் நம்முடைய மதத்துக்கு திரும்பும். அவர்கள் இந்து மதத்துக்கு திரும்பிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க? அந்த சர்ச்சை கோயிலாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அந்த போதகரையே அங்கே என்ன பண்ணிட்டாங்க? பூசாரியாக மாற்றிட்டாங்க. ஏன்னா பியூட்டி இல்லை, பியூட்டியா என்ன கொடூரங்க! ஏங்க நாம் சத்தியத்தை அறியவில்லை. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ராஜா அழைப்பு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க நான் யாரும் வற்புறுத்தப்படக்கூடாது. அவர் அழைப்பு கொடுத்தார், வற்புறுத்தலை. நல்லா கவனிங்க இல்லை? ஆகவே ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போஸ்தலரில் பேதுரு பிரசங்கிக்கிறார். நல்லா நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன பண்ணுறார்? பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள். இதை கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் யாராவது எடுத்துங்க வாசிங்க. எத்தனாம் வசனம்? 38. ரொம்ப பழக்கமாயிடுச்சு அவங்களுக்கு அந்த வசனம். பேதுரு யூதர்களை நோக்கி, நீங்கள் அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முறை என்ன தெரியுமா? முறை என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் வந்து கேட்கணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிப்பை உணர்ந்திருக்கிறேன், நான் பாவ அறிக்கை செய்திருக்கிறேன், பிறகு நான் என்ன செய்யணும்? அப்போ தான் நம்ம சொல்லணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞானஸ்நானம் எடுங்க. நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அதை ஏன் அதை சொல்கிற? இப்படிப்பட்ட அதாவது வேகம் கொண்டதுனால தான் இந்த ராஜஸ்தான் திருச்சபைன்னு ஆயிடுச்சு மாறி. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ததை நீங்கள் அறியீர்களா? இப்போ வாசிக்கலாம் மறுபடியும் யோவான் 13:12-17 அந்த தொடர்ந்தேர்ச்சியை நம்ம வாசிப்போம். எதற்காக ஆண்டவர் அதை செய்தார்? யோவான் 13:12 ஆண்டவர் போதகர் என்று சொல்லுகிறீர்கள், சரிதான், நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை அதாங்க நாங்கள் கழுவினுக்கிறோம். அப்படியா? அப்படி என்றால் என்ன? நீங்கள் பணிவிடை செய்ய உங்களை தாழ்த்த வேண்டும். சரிங்களா? மறுபடியும் ஆண்டவர் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25-28 அவருடைய சொந்த உதாரணத்தை அங்க சொல்லுகிறார். செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வாசிங்க 28 வரைக்கும். உங்களுக்குள்ளே பொல்லாத மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் என்ன பண்ணுறாங்க? கடினமாய் நடத்துகிறார்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படி இருக்கலாகாது. அப்போ எப்படி இருக்கணும்? உங்களில் எவனா, ஆண்டவர் சொல்றார், உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், அதாங்க அப்போ இந்த திருச்சபையில் வரும்ல, நான் முதலாவது இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பினா, வெரி குட். அந்த அந்த விருப்பம் தப்பே கிடையாது. அதாவது ராஜ் சொன்ன ஓப்பன் டு ஆல், ஸ்டேஜ் இஸ் ஓப்பன் டு ஆல். அது கரெக்ட், வேதபூர்வமாக கரெக்ட். நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தாங்க என்னம்மாங்க 3 விதமான இடம் இருக்கும். என்னது? பலியிடும் தலம், பிரகாரம், அதான் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த. இங்கே அப்படி கிடையாது. இங்கே அப்படி ஒரு ஸ்தலம் கிடையாது இல்லை. இது ஒட்டுமொத்தமாகவே மகா பரிசுத்த ஸ்தலம் தான். இங்கே 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 அந்த திரை கிடையாது. திரை சீலை என்ன ஆயிடுச்சு? கிழிஞ்சிடுச்சு. வெரி குட், யூ ஆர் ஓப்பன் டு ஆல். ஆனால் எவன் ஒருவன் முதலாவது இருக்க விரும்புகிறானோ அவன் பணிவிடை செய்து வர வேண்டும். நீங்கள் மூப்பராக இருக்கிறீர்கள், ஆனால் பணிவிடை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை?
நம்ம அப்படியே உல்டாவாக மாற்றிட்டோம். எப்படி மாற்றிட்டோம்? நான் ஃபஸ்ட்டு பெரிய ஆளாக இருப்பேன், அப்புறமும் பெரிய ஆளாக தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் சின்ன ஆளாம்மா. ஏங்க மாறணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்தார் மாதிரி கடினமாய் அதிகாரம் செய்கிறவர்களாய் இருக்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் தன் சொந்த வாழ்வை மூலமாக கிறிஸ்து தம்மை தேவனின் ஊழியக்காரனாக, தேவனின் பணிவிடைக்காரன், கிறிஸ்துவே தம்மை பணிவிடைக்காரராக வெளிப்படுத்துகிறார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கரெக்ட். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. என்ன சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்தது? அவர் நினைச்சார், நான் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிப்பின் கர்த்தாவாகிய ஒரே ஒரு குமாரன் அப்படின்னு பெருமை கொண்டாரா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அது நம்ம அடிமையின் ரூபம் எடுத்தார். யாருக்காக? உங்களையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ பிரசன்னத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை என்னை மீட்கும்படியாக கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கினார். ஆக ஏன் சீஷர்கள் தன்னை கிறிஸ்துவின் பணிவிடைக்காரர்களாக காண்பித்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் அழைக்கப்பட்டதே கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்வ. நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் யாருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்வதில்லை, நமக்கு பணிவிடை நம்மளே செய்து கொண்டிருக்கோம். இல்லைனா நமக்கு பணிவிடை வாங்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம கவனிக்கணும். திருச்சபையில் உங்களுக்கு ஒரு உண்மை சத்தியத்தை நான் சொல்கிறேன். திருச்சபை எனக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்ப்பது ஆவிக்குரிய வாழ்வின் முதிர்ச்சி அல்ல. எனக்கு திருச்சபை என்னங்க செஞ்சுது? நான் எத்தனை வருஷம் திருச்சபைக்கு வரேன், நான் என்ன நல்லா செய்கிறேன், எனக்கு எங்கே திருச்சபை? அது முதிர்ச்சி அல்ல. நான் எது தெரியுமா முதிர்ச்சி? நான் திருச்சபைக்கு என்ன கேட்கல, நான் திருச்சபைக்கு என்ன செய்தேன்? நான் திருச்சபையின் தலைவராகிய கிறிஸ்துவுக்கு என்ன செய்தேன்? What I am done to the Lord. ஒருத்தன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர் என்று எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், முடிவு கட்டிடலாம், எவ்வளோ என்னை நேசிக்கிறீர்? ஆண்டவர் சொன்னாராம், கையை விரித்து நான் இந்த அளவுக்கு உன்னை, அப்படின்னா நான் இதுக்கு மேலே உன்னை நேசிக்க முடியாதுப்பா, என் உயிரையே உனக்காக அழித்து நான் உன்னை நேசித்திருக்கிறேன். நம்ம என்ன அழிக்கிறோம்? நம்ம என்னங்க அழிக்கிறோம்? நம்முடைய சுகபோகங்களுக்காக திருச்சபையை நாம் சார்ந்திருக்கிறோமா? நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக திருச்சபையை நாம் சார்ந்திருக்கிறோமா? இன்றைக்கு திருச்சபை இல்லைங்க கிஃப்ட் அளிக்கிற இடமா மாறி போச்சு. இன்றைக்கு திருச்சபை புடவை கொடுக்குற இடம். அதுக்காக திருச்சபை அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல, இப்படிலாம் செஞ்சாதான் ஜனங்கள் வருவார்கள் என்று செய்வீர்கள். ஆனால் அது திருச்சபை அல்ல. திருச்சபை என்பது என்ன? இவன் யோபு சொன்னான் பாருங்க, அந்த நிலைக்கு நம்ம கடந்து போனோம். யோபு என்ன தெரியுமா சொன்னான்? அவர் என்னை கொன்று போட்டாலும், இல்லை சத்தமாக சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும், ஆமாம் எனக்கு பாட்டு கொடுத்தா தான் நான் சபைக்கு வருவேன், எனக்கு மியூசிக் வாசிக்க வச்சா தான் நான் சபைக்கு வருவேன், இல்லை எனக்கு பிரசங்கம் கொடுத்தா தான் நான் சபைக்கு வருவேன். நீங்கள் எல்லா போதர்கிட்ட கேட்டு பாருங்கள், எங்களை விட்டீங்கன்னா நல்லதுன்னு நாங்கள் நிற்போம். என்றைக்குமே பிரசங்கத்துக்காக போதர்கள் இல்லைம்மா எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படி எதிர்பார்க்காதனால தான் நான் இப்போ நின்று பிரசங்கிட்டு இருக்கிறேன். இல்லைனா டேனியல் ஐயா என்ன பண்ணியிருப்பாரு? நான் மட்டும்தான் பிரசங்கம் பண்ண நின்றுப்பார். அப்படியே நிற்கிறவர் கிடையாது. என்ன கூட விட்டீங்கன்னா அதான் நான் பின்னாடி உட்காந்துட்டேன். 4 வாரமும் நான் பிரசங்கம் பண்ணுவேன் திருச்சபையில். ஆகவே எனக்கு கொடுத்தாதான் நான் செய்வேன், எனக்கு பாட்டு கொடுத்தாதான் நான் வருவேன், அப்படி இல்லைங்க. எனக்கு திருச்சபை என்ன செய்யுதுல்ல, நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன் என்பது மிக அவசியம். வேகமாக இந்த ஊழியக்காரன் இல்லை பணிவிடைக்காரனுடைய சில அடையாளங்களை நம்ம பார்த்துட்டு போவோம். ஏன் நம்ம பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும்? ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டதே அதுக்காக தான். நல்லா கவனிங்க, உங்களுடைய அழைப்பு என்ன? வாட் யூ கால் ஃபார்? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? நான் டீச்சராக இருக்கேன், நான் லாயராக இருக்கேன், இல்லைங்க. நீங்கள் எது வேணாலும் இருந்துட்டு போங்க.
ஆனால் கடவுள் உங்களை வைத்திருக்கிற பணிகளிலே, கடவுள் வைத்திருக்கிற இடங்களிலே கடவுளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருங்க. நீங்கள் லாயராக இருந்தால் என்ன பண்ணணும்? பொய் சொல்லி பணிவிடை செய்யணுமா? ஒருத்தர் சொன்னாருங்க, பல வருஷம் பொய் சொல்லி லாயராக இருக்கிற ஒருத்தர் நீதிபதி ஆன பிறகு எப்படிங்க உண்மையான நீதியை கொடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்க? என்னங்க, தர மாட்டார். ஆனால் நம்ம எதிர்பார்த்துங்கிறல. நம்ம நிலைமை எவ்வளோ மோசமான நிலைமை. ஆக நீங்கள் யாராக வேணா இருங்க, மருத்துவராக இருங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம மருத்துவம் படிக்க வைக்கிறோம். இன்றைக்கி மருத்துவம் படிக்க வைக்கிறது ஒரு பெரிய சாத்தியமற்ற ஒரு நிலை ஆகிப்போகுது. சாமானியர்களாகிய நமக்கு நம்ம பிள்ளைங்களை மருத்துவம் படிக்க வைக்க முடியுமா? ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கி படிக்க வச்சுறாங்க. எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? இப்போ ஒரு எவ்வளோங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் இருக்குமா படிக்கிறது. ஆமோஸ் ஐயா இருக்கிறாரு, கோடியில் போயிடுச்சா? ஐயோ, நான் ரொம்ப லேட்டாக இருக்கிறேன், பின்னாடி இருக்கிறேன். கோடியில் போயிடுச்சா? சரிங்க, நம்ம கோடி கடன் வாங்கி படிக்க வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? படித்து வந்த பிள்ளையை போடா மிஷினரியான அனுப்புமா? ஐடாஸ் கடார் அப்படி வந்ததுனால தான் சிஎம்சி என்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் உருவாச்சு. அந்த அம்மா அவங்க நாட்டிலேயே நின்று, இல்லை நான் இந்த சுகபோகமான நாட்டில் சுகபோகமான வாழ்வை வாழ விரும்புகிறேன்னா, வேலூரில் எல்லாரும் செத்து போயிருப்பாங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் செத்து போயிட்டு இருப்பாங்க, முக்கியமாக பெண்கள் செத்து போயிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பிரசவம் பார்க்க ஆண்கள் வரக்கூடாதுன்ட்டு தடுத்து இருந்த காலம் அது. இந்த பெண்கள் சாவக்கூடாது என்பதற்காகவே ஐடாஸ் கடார் என்கிற ஒரு இளம் அழகுள்ள ஒரு ஸ்திரீ. ஏன் இளம் அழகுள்ள ஸ்திரீன்ற? இன்னைக்கு அழகான பெண்கள் தங்களுடைய அழகான நாட்களை வீணாக கழிப்பதற்கு, அதாவது பிரயோஜனமாக கழிப்பதற்கு விருப்பம் இல்லை. சந்தோஷமாக வாழணும், அழகாக இருக்கிற சந்தோஷமாக வாழணும். ஆனால் அவங்க அழகாக இருந்த சந்தோஷமாக வாழல. அது மாதிரி ஏமி கார்மைக்கல் அம்மையார், இது மாதிரி சொல்லிக்கினே போகலாம். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, ஆனால் அதிலே கடவுளுக்கு பணிவிடை செய்ய மறக்காதீர்கள். அப்படி நம்முடைய முன்னோர்கள் மிஷினரிமார்கள் பணிவிடை செய்ததின் பலன் தான் இன்றைக்கு நாம் திருச்சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பெண்கள் உட்கார்ந்துட்டு முக்கியமா. ஏனென்றால் உடன்கட்டை ஏறுகிற சதி என்கிறத வில்லியம் கேரி ஐயா அவர்கள் இல்லை, அவரோடு இருந்த மிஷினரிமார்கள் எல்லாரும் அரசாங்கத்திற்கு எதிராக போராடி இது செய்யக்கூடாது. கணவன் உடன்கட்டைனா உங்களுக்கு தெரியுமா? உடன்கட்டைனா தெரியுமா? இல்லை, இவங்களை கேட்குற இருங்க தயவுசு. ஏன்னா இவங்களுக்கு என்ன பேசுகிறாரு இவர்? உடன்கட்டை, ஓ கட்டைக்கு பக்கத்தில் ஒரு கட்டை வைப்பாங்க போல இது அப்படின்னு நினச்சிங்கிறீங்க. உடன்கட்டைன்னா என்ன தெரியுமா? முற்காலங்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் இறந்தால் கணவனோடு கூட உயிரோடு இருக்கிற மனைவியையும் சேர்த்து எரிப்பாங்க. இது கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் வரலன்னா இன்றைக்கு இந்த நிலை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். என்ன அருமையான ஆண்டவர் இப்படிப்பட்ட அழைப்பை அவர்களுடைய இருதயங்களில் கொடுத்து அவர்களை தம்முடைய விலையேறப்பட்ட பணியை சமுதாயத்தில் செய்ய வைத்தார். அதன் விளைவு சமுதாயம் மாற்றம் அடைந்தது. இன்னைக்கு சமுதாயம் ஏன் மாறல? நம்ம எல்லாம் வெளியே போல. ராஜி சொன்னார், இங்கிருந்து ஒருத்தர் போனோம், கரெக்ட். வில்லியம் கேரி சொன்னார், போ, அதாவது கடவுளிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்ப்பார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யும் வில்லியம் கேரி சொன்னார். எஃப்எம்பிபின்ற ஸ்தாபனம் ஒரு 4 பேர் ஜபத்தில் ஆரம்பிச்சுது. அந்த 4 பேர் ஜபம் பண்ணி என்ன முடிவு எடுத்தாங்க? அவங்களுடைய ஸ்லோகம் என்ன தெரியுமா? போ, இல்லைன்னா என்ன பண்ணு, அனுப்பு. ஒன்று நீ போ, இல்லைன்னா அனுப்பு. திருச்சபையினுடைய கடமையாக தான் இருக்கணும். ஒன்று நம்ம போனோம், இல்லைன்னா அப்படிப்பட்ட ஆட்களை தெரிவு செய்து ஆண்டவருடைய பணிவிடையை செய்ய அனுப்பணும், மருத்துவ பணிவிடை. அப்புறம் வேற என்னங்க? அந்த மாதிரி என்னென்ன பணிவிடைகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். முதலாவது இந்த ஊழியக்காரனாக இருப்பதின் முதலாவது அடையாளம். ஏங்க நம்ம ஊழியக்காரனாக இருக்க வேண்டும்? அதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் செய்ய என்னென்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்ம படிக்கிறோம், ஒரு ஊழியக்காரன் இருப்பது அதனுடைய முதல் அடையாளம் தாழ்மை. ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுடைய வாழ்வில், வேலைக்காரன் சொல்லத்தோட அடிமையினுடைய வாழ்வில் உங்களுக்கு தெரியுமா,
அடிமை என்றால் என்ன? கிரேக்க காலகட்டங்களில் அடிமை என்றால் என்ன? அந்த அடிமைக்கென்று ஒரு என்னங்க சட்டம் இருக்காது. இன்றைக்கு நிறைய குழுக்கள் இருக்குதுல்ல, சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கங்கள்லாம் வந்து தொழிலாளர் சங்கம். இப்போது வேலை செஞ்சிங்கன்னா அங்கே தொழிலாளர் சங்கம். ஏன் இருக்குது தொழிலாளர் சங்கம்? அந்த எஜமானர் வந்து சரியாக அந்த தொழிலாளிகளை நடத்தலைன்னா அந்த சங்கம் என்ன பண்ணும்? அவங்களுக்காக பேசும். அடிமையின் காலத்தில் அப்படி கிடையாது. அந்த அடிமைக்கென்று ஒரு சட்டம் இல்லை, அந்த அடிமைக்கென்று ஒரு விருப்பம் இல்லை. அவன் முழுக்க எஜமானுடைய சொத்து. அந்த எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை தான் என்ன பண்ணும் அந்த அடிமை செய்ய வேண்டும். அந்த எஜமான் வார்த்தைக்கு வேறு ஒரு வார்த்தையும் அவன் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் யூதா புத்தகம் படித்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். யூதா மட்டும் இல்லை, இன்னொரு புத்தகம் நம்ம படிக்கிறோம், பிலமோன் புத்தகத்தில் நீங்கள் அடிமை குறித்து நீங்கள் படிக்கலாம். அப்போது இந்த அடிமையுடைய வாழ்க்கையில் அவன் தன் விருப்பத்தின்படி நடக்க முடியாது. அப்போ எப்படிங்க அவன் நடக்கணும்? யார் விருப்பத்தின்படி நடக்கணும்? எஜமானினுடைய விருப்பத்தின்படி. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 நம்ம படிக்கலாம். அவனுக்கென்று ஒரு உரிமை இல்லை. பெற்றும் நீங்கள் யாருடையவர்கள் அல்ல. யாரை பத்தி சொல்லுது? திருச்சபையை பத்தி சொல்லுது. திருச்சபையே நீங்கள் தேவனுடைய ஆலயம். சரி, தேவனுடைய ஆலயம் கட்டடம் கிடையாது. தேவனுடைய ஆலயம் எது? நான் தான் தேவனுடைய ஆலயம். என் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இல்ல, நான் என் சரீரமே கர்த்தர் வாசம் செய்கிற ஆலயம். ஆமா, அப்ப இந்த சரீரம் யாருக்குடையது? அப்படியா? உங்கள் சரீரம் நீங்க ரோமர் 12 நீங்க படிக்கலாம். எது ஆராதனை? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஜீவபலினா என்ன? இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு கதை சொன்ன பாருங்க. கையை மட்டும் தூக்கிட்டு அப்பால வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் நேரம். அப்படி பாதி கொடுத்துட்டு பாதி எடுத்துக்கிறது இல்லை. ஜீவபலி என்றால் என்ன? முழுவதுமாய் கடவுளுக்கென்று என்னை சரண்டர் செய்வது. நம்ம அர்ப்பணித்தேன் பாட்டு பாடுறோம். நம்மளை மாதிரி உலகத்தில் அர்த்தம் புரியாமல் பாடுகிறவர்கள் இல்லைங்க. அர்த்தம் புரிஞ்சு பாடுறோமா? கிறிஸ்துமஸ்க்கு ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? கந்தை துணியோ சொல்லுங்க. அர்த்தம் புரிஞ்சு பாடுறீங்களா? கந்தை துணியோ கர்த்தருக்கு. என்ன துணி போட்டுக்கணுங்க? நல்ல புது துணி இல்ல? பாடல் பாடுகிறது ரொம்ப. நான் இசையை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இசை ஒருபோதும் பாடலை என்ன பண்ணக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அதே போல் பாடல் பாடுகிறவர்கள் கூட தன்னை மெய்மறந்து பாடினேன்றாங்களே, அந்த கான்செப்டே நான் ஒத்துக்க மாட்டேங்க. மெய் என்றால் உண்மை, மறந்து பாடுகிறேன் என்றால் உண்மையாக மறந்து பாடுறது எப்படிங்க சரியானதாக இருக்கும்? பாடல் பாடுகிறவர்கள் அர்த்தத்தை உணர்ந்து பாட வேண்டும், மற்றவர்களையும் பாட வைக்க வேண்டும். அது என்னுடைய தயவான வேண்டுகோள். திருச்சபை பாடல் வேலைகளில் எல்லாரும் அர்த்தத்தோடு பாட வேண்டும். கடைசியாக ஒரு நம்ம பாடல் பாடி முடிக்க போகிறோம், சரிங்களா? அப்போது நான் என்னுடையவன் அல்ல, என் சரீரம் என்னுடையது அல்ல. அப்போ என்னங்க பண்ணோம்? நான் கிறிஸ்துவின் உடையவன். என் சரீரத்தை கிறிஸ்துவுக்கென்று நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்த வேண்டும். ஆனால் நான் என்ன கீழ்ப்படுத்துகிறேன் இல்லைங்க? எத்தனை பேர் அலங்கரிப்புக்காக திருச்சபைக்கு தாமதமாக வரீங்க? அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பவுடர் போடுறதுக்கு இல்லைங்க. உங்கள் சரீரங்கள் நிறைய பேர் டாட்டு கொடுத்துறீங்க. அப்படி வேதம் லேவியராகமத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லுது. உன் உடலில் என்ன பண்ணக்கூடாது, அடையாளங்களை ஏற்படுத்தி கொள்ள கூடாது. அதோடு முடிக்கலை வார்த்தை, அதோடு முடிக்கலை. அந்த வசனத்தின் முடிவில் வருது, நான் கர்த்தர். அப்படின்னா என்ன?
கர்த்தர் என்றால் ஆளுகை உன் உடலை ஆளுகை செய்கிற உரிமை என்னுடையது. உன் உடல் உனது கிடையாது. உன் இஷ்டப்படி அலங்கரிக்கிறதுக்கும் உன் இஷ்டப்படி குத்திக்கிறதுக்கும் இல்லைங்க. காதுலேயோ மூக்குலேயோ நாக்கு வெட்டிக்கிறானுங்க. நாக்கு ஒருத்தர் மாட்டினாங்க ரீசண்டாக செய்தியில், நாக்கு கட் பண்ணிக்கிறாங்க. பசங்க பார்க்குறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். அதெல்லாம் வேதம் சொல்லுது, உன் உடல் கடவுளுடையது, அது உன்னுடையது அல்ல. ஆகவேமா நீ அந்த உடலினாலே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள். ஹம்பிள் யுவர்செல்ஃப். ரெண்டாவது நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் என்னுடைய டோன்ட் கால் மீ மாஸ்டர். மாஸ்டர்னா என்ன அர்த்தம்? கற்றுத் தருகிறவர். அப்போ நான் யார்? அவர் கற்றுக் கொடுக்கிறதை கேட்டு அதன்படி நடக்கிறவன். கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யாம தான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றார், உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே. என்ன அக்கிரம செய்கை நம்ம செஞ்சோம்? இல்லை, அந்த இடத்துல என்ன அக்கிரம செய்கை செஞ்சோம்? செஞ்சோங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கல. அதான் மிகப்பெரிய அக்கிரமம். எதுங்க உலகத்திலே மிகப்பெரிய அக்கிரமம்? கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்காதது தான் அக்கிரமம். என்னை விட்டு அகன்று போங்கன்றார். என்னங்க ஜனங்க கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி சொல்கிறீரு? நான் பசியாக இருந்தேன். எனக்கு ஞாபகம் இது, நான் 2வது முறை இந்த உதாரணத்தை சொல்கிறேன். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு உடுப்பு கொடுக்கல. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரல. நான் வியாதியஸ்தராக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஜெபி. இங்கே வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணும்போது நான் உள்ளே இல்லை, வெளியே போயிட்டேன். பக்கத்தில் ஒரு ஐயா இருக்கிறார். அவர் சொன்னார், ஐயா என்னை அடிக்கடிக்கு வந்து பாருங்க அப்படின்னாரு. இப்போ திருச்சபை நடந்த நேரத்தில் நான் ஏதோ நோக்கத்துக்காக வெளியே போனேன். அவர் காலில் அடிபட்டுருக்கு. அவர் சொன்னார், ஐயா என்னை அப்பப்போ வந்து கவனிச்சிங்க. தனியாக தான் இருக்கிறார் ஒரு ஐயா. நம்ம திருச்சபையை அவருக்காக ஜெபம் பண்ணுவோம், அவரை சந்திப்போம். அவர் சொன்னார், ஐயா என்னை வந்து அடிக்கடி கவனிச்சிங்க. ஏன்னா கடவுள் நேரடியாக வந்து யாரையும் கவனிக்கிறதில்ல. அவர் சொல்கிறார், நான் ஒன்றும் சொல்ல, அவர் மனிதர்களை கொண்டு கவனிக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்காக அவருடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, அவருடைய பணிவிடைக்காரராய் வாழும் பொழுது, யாக்கோபு சொன்னால நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? முன்னேறுகிறோம். யாக்கோபினுடைய கருப்பொருள் என்ன? ஆவிக்குரிய வாழ்வின் முதிர்ச்சியின் அடையாளங்கள். சரிங்களா? 2வது காரியம், நாம் ஊழியக்காரனாய் பணிவிடைக்காரராய் வாழ்வதன் அடையாளம். 1வது கீழ்ப்படிதல், 2வது தாழ்மை. நீங்கள் வசனம் வாசிக்கலாம். 15 பவுல் சொல்றார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். நீங்க இதுக்கு அல்லேலூயா தாராளமாக சொல்லலாம். அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் யார்? அவன் சொல்றான், நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லணும் அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரியவர் பவுல் தான். ஏன்னா அதற்கான தகுதி பவுலுக்கு இருந்தது. ஆனால் அவன் சொல்றான், அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்? நான் ஒரு காலத்தில் கடவுளுடைய சபையை துன்பப்படுத்தினவன். நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்? நான் சபையில் என்னவா இருக்கிறேன் தெரியுமா? நான் பாடகராக இருக்கிறேன், நான் பிரசங்கியாராக இருக்கிறேன், நான் கொயர் மாஸ்டராக இருக்கிறேன். நான் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன் என்பதே கிறிஸ்துவின் பணிவிடைக்காரரின் தாழ்மையின் அடையாளம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். இப்போ பவுல் வந்து
தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறார். நாம் எப்படி என்ன வெளிப்படுத்துகிறோம்? என்னை எவ்வளவு பெருமைப்படுத்த முடியுன்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். பவுல் சொல்றாரு, இப்பொழுது நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். போதுமா? அப்ப நான் யார்? நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன், நான் பெரியவன் அல்ல. பவுல் தன்னை குறித்து இப்படி பாவிப்பானால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். நாங்கள் கடவுள் முன்பதாக நாம் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்குது? வேத வசனம் சொல்லுதுங்க, மனுஷனை நீ நினைக்கவும். முடிங்க பார்க்கலாம். இது பாட்டு கூட இருக்குது. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மனுஷனை கவோம் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம். மண்ணில் நீங்களும் நானும் கடவுள் என்ன நினைச்சு பார்க்கறதுக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம். வாட் worth I am nothing. கடவுளின் அனுக்கிரகத்தை, கடவுளின் ரட்சிப்பை, கடவுளின் கிருபையை, கிருபைனா என்ன அர்த்தம்? அன்மெரிட்டட் ஃபேவர். கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற ஒருவனுக்கு கடவுள் கொடுக்கும் ஈவுதான் கிருபை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன். இல்லைங்க, நான் கடவுளுடைய பிள்ளையாவதற்கு என்னிலே கடவுள் எந்த தகுதியும் பார்க்கவில்லை. அப்போ எப்படிங்க நான் கடவுளுடைய பிள்ளையான? அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால நான் அவருடைய பிள்ளையாக மாறினேன். இதில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. அதான் வேதவசனம் சொல்லுதுங்க, எபேசியர் 2:8, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது கடவுளுடைய அருள். அதான் கிருபை. ஆகவே இந்த உணர்ந்தவங்க, இந்த அறிவை பெற்றவர்கள் தங்களை எப்படி பெருமை பாராட்ட முடியும்? இங்கிலாந்தின் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு நிருபர் அவர்கிட்ட கேட்டாராம், எப்படிங்க நீங்கள் ஒரு அரசியல் சொற்பொழிவு ஆற்றும் போதெல்லாம் நீங்கள் சொற்பொழிவு ஆற்றுற அந்த ஸ்டேடியம் முழுக்க ஃபில் ஆகிடுதே, எப்படி இதை குறித்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது, உங்களை இது ஆச்சரியப்படுத்தலையா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாராம், என்னை இன்னொரு விஷயம் ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு. என்னங்க அப்படின்னா, அதே மாதிரி நான் சொற்பொழிவாட்டாமல் என்னை நீங்கள் அந்த இடத்துல தூக்கிலே போட்டீர்களானால், நான் சொற்பொழிவாற்றுவதற்கு வருகிற ஜனங்களை விட என்னை தூக்கில போடும்பொழுது இன்னும் ஜனம் வரும் அப்படின்னார். அப்படின்னா என்ன? வின்சென்ட் சர்ச்சில் பெருமை பாராட்டினாரா? இல்லை. அவன் நினச்சா வின்சென்ட் சர்ச்சில் பெருமை பாராட்ட வச்சிடலாம். அவர் சொன்னார், நான் பேசினா இவ்வளோ ஜனம் வரும், என்னை தூக்கில போடு, 2 மடங்கு ஜனம் வருவாங்கன்னாராம். இன்றைக்கு பெருமை பாராட்டுவதற்கு நாம் பல பிரயத்தனங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பெருமை பாராட்டுவதற்கு நம்மிலே ஒன்றும் தகுதி இல்லை. ஆக அடிமையின் குணாதிசயம் என்ன? அடிமையின் குணாதிசயம் கீழ்ப்படிதல். அடிமையின் குணாதிசயம் என்ன? தாழ்மை. வேதத்திலேருந்து ஒரு உதாரணம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? தேவனே, நான் 3 தரம் உபவாசிக்கிறேன், நான் தொழுகை செய்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன். இதெல்லாம் என்னங்க? இதை செய்கிறேன்னதெல்லாம் என்ன அடையாளம்? பெருமையின் அடையாளம். நம்ம அப்படி தான் நினச்சிக்கிறோம். நான் சந்தா கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், ஏலம் எடுக்கிறேன், எல்லாம் செய்ப்பா. அதனால் அங்கீகாரம் யாருக்கு வருது? பின்னாடி பார்க்க போகிறோம். யாரை கடவுள் அங்கீகரித்தார்? எவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அவன் சொல்லிட்டு நான் அதோடு நிறுத்தலை. அவன் துணிவு எவ்வளோ தெரியுமா? துணிவின் உச்சத்தில் போயிட்டான்ல. எங்கே போனான்? இவனை மாதிரி நான் இல்லை, அங்கே தாங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டான். இதை கூட கடவுள் கொஞ்சம் அங்கீகரிச்சுட்டு இருப்பார். ஏன்னா இதெல்லாம் சொன்ன ஒரு கடவுள் தானே, செய்ப்பான்னு சொன்ன ஒரு கடவுள் தானே. அவன் சொன்னான், நான் இவனை மாதிரி மோசமாக இல்லை. அடுத்த நிலையில் அந்த ஆழைக்காரன், வேதவசனம் சொல்லுது, லூக்கா 18 வசனம் சொல்லுங்க. லூக்கா 18 அதிகாரம் 9 13. ஆயக்காரன் தூரத்தில், எங்க தூரத்தில்?
நீங்கள் தூரத்தை எப்படி சொல்ல, ஆயக்காரன் தூரத்தில் நின்று, அப்படி இல்லை, ஆயக்காரன் தூரம் அப்படின்னா அவன் கடவுளுடைய ஆலயத்துக்கு வருவதை கூட துணியில் கிட்ட வரத்து கூட. ஏன்? அவன் தன்னிலை உணர்ந்தான். அவன் 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 யார்? டேக்ஸ் கலெக்டருங்க. அவன் எப்படி கலெக்ட் பண்ணியிருப்பான்? நீங்கள் சகையு தான் உதாரணம். சகையு தான் உதாரணம். சகையை எப்படி கலெக்ட் பண்ணான்? நீங்கள் அங்கே அந்த இடத்துல இருந்தால் அப்படி தான் ஆகும் இல்லை? ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லி எஸ்கேப் ஆகிறோம். வேறு வழியில் பாஸ்டர், என் வேலையில் நான் அப்படி தான் செஞ்சாகணும். இல்லைங்க, அப்படி செஞ்சால் சகையு மாதிரி ஆகிடுவீங்க. அப்புறம் திருப்பி தர வேலை உங்களுக்கு வந்துடும். ஆமாம், கொஞ்சம் உஷாராக இருங்க. இல்லை, அவன் தூரத்தில் நிற்கிறான். காரணம், அவன் அநியாயமாக வசூலிச்சிருப்பான். அதனால் ஆலயத்துக்கு போகிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. நம்ம இன்றைக்கி ஆலயத்துக்கு ரொம்ப ரொம்ப என்னங்க ரொம்ப தைரியமாக வந்துடுறோம். இல்லை, லேட்டாக வரோம், அப்புறம் நடுவில் எழுந்து போகிறோம். ஆயக்காரனுடைய ஆலயத்தை குறித்த அவன் அறிவு என்னங்க ரொம்ப அசாத்தியமான அறிவுங்க. அவன் தூர நின்று என்ன பண்ணான்? தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, என்ன அருமையான தாழ்மை. பாவி, நான் பாவி, என் மேலே கிருபையாயிரும். யாருக்குங்க கிருபை தேவை? பாவிக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் காணிக்க கொடுக்குறேன், கிருபை தாங்கன்றோம். காணிக்க கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கிருபை இல்லைங்க. தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு கிருபை. காணிக்க கொடுக்குறவங்க பாவம் செய்ய மாட்டாங்களா? அதிகமாக செய்வார். ஆகவே ஆண்டவரே, என் பாவியாகி என் மேல் கிருபை. என்ன ஒரு தாழ்மை! இந்த தாழ்மை நமக்கு வேணும் இல்லை? இந்த தாழ்மை நாம் தரித்திருக்கும் பொழுது தான் நாம் பணிவிடை செய்ய முடியும். நாம் வருகிற வாரத்தில் சோதனையை சகிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், சோதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 கன்க்ளூஷனை 1வது வசனத்திலேயே யாக்கோபு கொடுத்துட்றார். என்ன 1வது வசனத்தில்? சோதனை யார் தெரியுமா சகிக்க முடியும்? யார் ஒருவன் பணிவிடைக்காரனாய் தன்னை மாற்றிக்கொள்கிறானோ அவன் தான் சகிக்க முடியும். யார் ஒருத்தன் கீழ்ப்படுகிறானோ அவன் தான் சகிக்க முடியும். யார் ஒருவன் தாழ்மையாக இருக்கிறானோ அவன் தான் சோதனையை சகிப்பான். அவன் தான் பாக்கியவானா மாறுவான். அவனுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுவார்? வாக்குத்தத்தம் கொடுத்த ஜீவ கிரீடத்தை அளிப்பார்.